Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் பெண்கள் 2,93,00,000 பேரும், ஆண்கள் 2,80,00,000 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 7,728 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதேபோல தேர்தலில் 234 தொகுதிகளில் மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் 3,579 ஆண்களும் 443 பெண்களும், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவரும் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள 12 மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, கடவுச்சீட்டு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக சேமிப்பு புத்தகங்கள், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், தொழிலாளர் நல அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு, ஸ்மார்ட் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, மத்திய மாநில அரசுகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்கு செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு 1950 என்ற உதவி எண்ணையோ அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ தொடர்பு கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருப்பவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 1,06,480 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். 325 வாக்குச்சாவடிகள் முழுமையாக பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட உள்ளதாகவும், தேர்தல் பாதுகாப்பிற்காக 300 கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ள 5,949 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் 14,59,000 நபர்கள் முதன்முறை வாக்காளர்களாக உள்ளதாகவும், ஏற்கனவே 4,18,000 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். இதுவரை தமிழகத்தில் 543 கோடி ரூபாய் ரொக்கம் உட்பட 1,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. கவுண்டிங் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 62 கவுண்டிங் சென்டர்ஸ் have been approved. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.